என்ன சுடர்? வாங்க சார். என்ன சுடர்? அவனே இவ்ளோ நேரம் படிச்சுட்டு இப்பதான் சார் தூங்குறான். அவனை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது டிஸ்டர்ப் பண்றனா? இப்ப இவன் என்ன படிச்சு டயர்ட் ஆயிட்டான்னு இவ்ளோ சீக்கிரம் தூங்குறான்? எக்ஸாம்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, தெரியும்ல? நைட் முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சா கூட இவரோட ஸ்கில்க்கு எலிஜிபிள் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. நீ வேற ஈஸியா அவனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. இவன் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தானா எப்படி பாஸ் பண்ண முடியும் சொல்லு? சார், நீங்க ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எது சின்ன விஷயம் சுடர்? இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. சப்போஸ் கவின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சப்போர்ட்டா பேசி இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிருப்பேன். நீ தான் கவினை பாஸ் பண்ண வச்சிருவேன்னு வாண்டடா வார்த்தையை விட்ட. சார், நான் இப்பயும் சொல்றேன், கவினை கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண வைப்பேன். குழந்தைங்களை எப்பவும் படி படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க ஒரு கட்டத்துல ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க சார். நாம அவங்க மனநிலைமைய புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு. கவினுக்கு மேக்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் அவன் அதுல 0வா இருக்கான். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா உங்களால செய்ய முடியுமா? சொல்லுங்க சார், செய்ய முடியுமா? செய்ய முடியாதுதான் சுடர். ஆனா அது வேற இது வேற சுடர். அவன் இந்த வயசுல ஒழுங்கா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா பிடிக்காத விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யறத விட பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு செஞ்சா எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். கவினுக்கு மேக்ஸ் தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் மூலமாவே அவனுக்கு மேக்ஸையும் ஈஸியா புரிய வைக்கலாம். இதுதான் எந்த டீச்சர்ஸும் செய்யறது இல்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் மூட்டை மூட்டையா புக்ஸ கொடுத்து மக்கப் பண்ணதா சொல்றாங்களே தவிர அவங்க அதை புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதே இல்ல. கவினை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நீங்க அதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. இல்ல சுடர், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க சார், நான் அவனை பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. சுடரம்மா, ம், சுடரம்மா, கவின் நல்லா தூங்குறான். நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்டா, படிடான்னு சொன்னேன். ஆ. என் பேச்ச கேட்காம நல்லா தூங்குறான். சரி அஞ்சலி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் விளையாடு. ஆ, கவின், கவின், என்ன சுடர்? நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனோல கவின்? தூங்கிட்டே இருந்த எப்படி? சுடர், எனக்கு மற்ற சப்ஜெக்ட்னா ஓகே, ஆனா மேக்ஸ் சுத்தமா வர மாட்டேங்குது. மேக்ஸ் புக்கை ஓபன் பண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தான் வருது. எதுவுமே நமக்கு வராதுன்னா இல்ல கவின். நாம தான் அதை எப்படி வர வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு அது எப்படின்னு சொல்றேன். இங்க பாரு கவின், நம்மனால எதை புரிஞ்சுக்க முடியலையோ அது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால நமக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு அது புரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அந்த டிராயிங்க வச்சு நீ ஈஸியா மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும். டிராயிங்கை வச்சு எப்படி மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும்? முடியும் கவின். இப்ப நான் சொல்றத கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு, இதுதான் a+b² ஃபார்முலா. மேக்ஸோட பேசிக்கே இதுதான். இப்ப நீ இதை எப்படி டிராயிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, இது என்ன? ஏ. இந்த ஏ பார்க்க எப்படி இருக்கு? டால்பின் நோஸ் மாதிரி இருக்கா?
ஆமா சுடர் அப்படிதான் இருக்கு. அப்போ டால்பின் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை பார்க்க எப்படி இருக்கு? ஸ்னேக் படம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அட ஆமா. சோ ஸ்கொயருக்கு ஸ்னேக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த பி. இந்த பிய பார்க்க எப்படி இருக்கு? பிடி சார் விசில் மாதிரி இருக்கா? அட ஆமா, ஆ, விசில் மாதிரியே தான் இருக்கு. அப்போ பிய விசில்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ஸ்கொயர் என்ன? ஸ்னேக். சூப்பர் கவின். இப்ப அந்த டால்பின் நோஸ் மேல ஒரு ஸ்னேக் இருக்கு, கரெக்டா? ஆ கரெக்ட். அதே மாதிரி இந்த விசில் மேலயும் ஒரு ஸ்னேக் இருக்கு. ஆ ஆ. சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? இது பார்க்க எப்படி இருக்கு? ஹாஸ்பிடலோட சிம்பிள் மாதிரி இருக்கா? ம் இத ஹாஸ்பிடல் சிம்பிள்னு மைண்ட்ல வச்சுக்கோ. ம் இப்போ இந்த டால்பின் ஃபேஸும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. ம். இது a ஸ்கொயர் பிளஸ். அதே மாதிரி இந்த விசிலும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இப்போ இது என்ன? பி ஸ்கொயர் பிளஸ். அவ்வளவுதான் கவின். இதுதான் மேக்ஸ். இப்போ உனக்கு புரியுதுல? ஆமா சுடர், மேக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆப்ஷன் என்னன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சுடரம்மா, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்கட்டுமே. இந்த கவின் சாப்பிடு. ம் தேங்க் யூ. இந்தா. இந்த கவின். தேங்க் யூ. என்ன அஞ்சலி, கவினுக்கு மட்டும் தான் கொடுப்பியா? அவன் படிக்கிறான், அதனால தான் நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு தர மாட்டேன். கவின், ரொம்ப பதட்டப்படாத. நீ நல்லா படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உன்னால கண்டிப்பா ஆன்சர் எழுத முடியும். கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணு. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிருவ. ஆல் தி பெஸ்ட். ஓகே? தேங்க்ஸ் சுடர். நான் ஸ்கூலுக்கு வர வரைக்கும் தன்னம்பிக்கையாக தான் வந்தேன் சுடர். ஆனால் இங்கே வந்தவனே கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். நீ எங்கேயும் போயிடாதானே, என் கண் பார்வையிலே இரு. சரி கவின், நான் இங்கே இருக்கேன். நீ ஹாப்பியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. ஓகே? கவின், உள்ள வா. என்ன அங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்க? வா, வந்து உட்காரு, டைம் ஆகுது. பயப்படாத, போய் எக்ஸாம் எழுது போ. ம். கவின், கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சு பார்த்துட்டு எழுது. டே கவின், இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கரெக்டா யோசிச்சு பார்த்து எழுது.
உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல என்று சொல்ல நீ இன்று வா. அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று தானா காண வேண்டும் என்று உண்மையாக்க நீ வென்று வா. தேடிவிடு ஆழம் உள்ள மேம் அடிஷ்னல் பேப்பர். வேண்டும் வேண்டுமே தோல்விகள் கற்க செய்யும் கனா காணலாம் வா 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 நீ எல்லை இல்லையே. மேம் அடிஷ்னல் பேப்பர். கவின், அதுக்குள்ள எழுதி முடிச்சிட்டியா? முடிச்சிடு மிஸ். என்னங்க பேப்பர்? தூங்கி போகும் விழியோடு வருவது தூங்கி போக இருக்காமல் செய்வது தூரம் நல்லா எழுதிட்டியா? ஆ. சாகும் வரையில் சாகாமல் மேடம், சாக்கு சொல்ல முயன்ற கவின் எக்ஸாம சீக்கிரம் முடிச்சிட்டான். நீங்க பேப்பரை திருத்த டிலே பண்ணிட போறீங்க. சீக்கிரம் திருத்திட்டு ரிசல்ட்ட சொல்லுங்க. நாங்க வெயிட் பண்றோம். கவின் வா போலாம். யாரு புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஹலோ மேம், நீங்க கவினோட கிளாஸ் டீச்சர் தானே? ஆமா, நீங்க? ஆ, நான் கவினோட ரிலேட்டிவ் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? கவின் இப்போ ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கான்ல, ஆமா, எப்படி எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமா? அவன் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா அவன் சயின்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கான்னு நான் தான் அவனோட பேரண்ட்ஸை வர வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு கவினோட மதர் என் மேல கோவப்பட்டு, படிக்கிற பையன்தான், நீங்க அவனுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வைங்க, நான் அவனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணாங்க. ஏதோ எமோஷனல்ல பேசுறாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க சொன்னது செஞ்சுட்டாங்க. கவின் எழுதியிருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் இவ்ளோ நல்லா படிக்கிற பையனா? அப்போ கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவான், அப்படிதானே? ஷியோரா, நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணிடுவான். ஆனா நான் தான் அவன் பேரண்ட்ஸ எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக கூடாது, அவனை ஃபெயில் ஆக்கிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப பதட்டப்படாதீங்க மேடம், இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க கவினோட ரிலேட்டிவ்னு தானே சொன்னீங்க, அப்ப எதுக்கு ஃபெயில் பண்ண சொல்றீங்க? அவன் பாஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கல, அதுதான் ஒரே ரீசன். என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் நம்பர் இதுதானே? ஆமா. உங்களுக்கு அட்வான்ஸா 20,000 ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். வந்திருக்காரு, செக் பண்ணி பாருங்க. 1 செகண்ட். ஆமா மேடம், ரிசீவ் ஆயிருக்கு. நீங்க அவனை ஃபெயில் பண்ணதும் 30,000 போட்டு விடுறேன். மொத்தமா 50,000. டீல் ஓகே தானே? ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். நீங்க கவினை ஃபெயில் ஆக்குனீங்கன்னா உங்களோட 1 month salary 1 dayல கிடைச்சிடும். அதே நீங்க அவனை பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரம் கவினோட அம்மா முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும். பரவாயில்லையா? நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன். கவின இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிடுறேன். குட் குட் டெசிஷன் மேடம். வேலையை முடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே? ஓகே மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன மேடம்,
அன்னைக்கு ஏதோ நாங்க பாடம் சொல்லி கொடுக்காத மாதிரியும் அதனாலதான் கவின் படிக்காத மாதிரியும் நான் கவினை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சவாலெல்லாம் விட்டீங்க. நீங்க பேசிட்டு போனதெல்லாம் வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் 35 மார்க்காவது எடுக்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். 23 மார்க் தான் எடுத்திருக்கான். அன்னைக்கு கவினுக்கு படிப்பு வரலன்னு சொன்னப்போ 4 லட்சமா பதில் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இவனுக்கெல்லாம் கூட உட்காந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, கையில புக்க கொடுத்து எழுதி பாஸ் ஆகுன்னு சொன்னா கூட இவனால பாஸ் ஆக முடியாது. இவனுக்கு படிப்பே வராது. இதுக்கப்புறம் கவின் இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல சூடர், நான் நல்லா தான் எழுதியிருந்தேன். உன்கிட்ட கூட சொன்னேன்ல நான் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு. இல்ல கவின், நீ டென்ஷன் ஆகாத, நான் உன்னை நம்புறேன். சரியா? போதும், நிறுத்து கவின். என்ன டிராமா கிரியேட் பண்றியா? எக்ஸாம் வரும்போது படிக்காம படுத்து தூங்கிட்டு நல்லா தான் எழுதுனேன்னு சொன்னா உனக்கு மார்க்ஸ் வந்துருமா? சார், நீ பேசாத சுடர். எல்லாம் நீ கொடுத்த இடம் தான். அவன் குழந்தை அது இதுன்னு சப்போர்ட் பண்ணல, இப்ப அவனுக்கு எதுலயுமே பயம் இல்லாம போச்சு. இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது. உன்னை ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறேன். உனக்கு இந்த ரெகுலர் ஸ்கூல்ல செட்டே ஆகாது. எப்படியும் எழில் உங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டு ஏதாச்சும் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாரு. சார், எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? நம்ம பிள்ளைங்க மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் அவன் படிக்கலனா படிக்கல, எனக்கு படிக்க வரலன்னு சொல்லிருவான். இந்த தடவை அவன் நல்லா எழுதிருக்கான். என்கிட்ட சொல்லும் போது அவன் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னான். போதும், நிறுத்துறியா? நீ கவினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறத இதோட நிறுத்து. அபி, என்ன பேசுற? நான் நடிக்கிறேனா? ஆமா, டாடி நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. டாடி கிட்ட இருந்து எங்களை பிரிக்கணும் தானே நீ இதெல்லாம் பண்ற. எனக்கு நல்லாவே தெரியும். நானா? அபி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்ல டாடி, உங்களுக்கு தெரியாது. கவினுக்கு ஒழுங்கா படிக்க வராதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். மிஸ் வார்ன் பண்ணும்போது கூட சுடர் ஒழுங்கா பேசியிருந்தா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது. மிஸ் கிட்ட தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணி கவினை தேவையில்லாம ஃபெயில் ஆக வச்சு அசிங்கப்படுத்துன்ற எல்லாமே உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான். என்ன அபி இப்படி எல்லாம் பேசுற? கவின் யாருங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ண. அத புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான்லாம் நல்லா புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். கவினுக்கு சரியா படிக்க வராத ப்ரூவ் பண்ணிட்டா டாடி கோவப்படுவார்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனை வேற ஸ்கூலுக்கு அனுப்பிடுவார்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இப்படி எல்லாம் பண்ணி எங்களை தனித்தனியா பிரிக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஜபா மேம், என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல மேடம். கவினுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வச்சோம்ல, ஆமா, அது இப்ப முடிஞ்சிருச்சு மேடம். அது விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். ஓஹோ, ரிசல்ட் என்ன? ஃபெயில் தான் மேடம். ஜஸ்ட் 23 மார்க் தான் மேடம். எழில் மேம், வாட் இஸ் திஸ்? ஐம் சாரி மேம். ஐயோ, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். பேப்பர்லாம் யார் கேட்டு எடுத்தீங்க? கொடுங்க. இருங்க மேடம். ஹலோ, கொடுங்கன்னு சொல்றல, கொடுங்க. கொடுங்க. எழில், கொடுங்க. what is this? சுடர், என்ன பண்ற நீ? ஒரு நிமிஷம் சார். மேம், கவின் எழுதின எக்ஸாம் பேப்பர் இது. இது நீங்க கொஞ்சம் ரீவேல்யூ பண்ணி பாருங்க. What? உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், கவினுக்காக. ஹலோ, நான் செக் பண்ணி மார்க்ஸ் போட்ட பேப்பரை ரீவேல்யூ பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கான சம்பளம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கற ஃபீஸ்ல இருந்து தான் வருது. அவனுக்கு ரீவேல்யூ பண்ணி பாக்குறதுல என்ன ஆயிட போகுது சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம், ப்ளீஸ். ஓகே மேடம், அவங்க பேச்ச கேட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேடம். அத பண்ணாதீங்க மேடம். மேம், இது ஒரு பையனோட படிப்பு.
அவங்க ஒழுங்கா செக் பண்ணிருந்தா ஏன் இப்ப பயப்படணும்? கவினுக்காக இந்த பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம். செக் பண்ணக்கூடாது மேடம். நோ மேம். ஜபா மேம், நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேப்பரை கொடுங்க.